ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எஸ்பிஓ ஜாப்ஸில் சார் அப்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ரீஃபண்ட்கான அப்டேட் கொடுத்துருக்காரு. ரீஃபண்ட்கான அப்டேட் என்னென்னா, மோஸ்ட்லி ஃபார்ம் புதுசாக அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை ஆல்ரெடி ஃபில் பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருமே காமனாக பண்ணி ஆகணும். இதுக்கான டைமிங் என்னென்னா, அடுத்த வாரம் சனிக்கிழமை மாதிரி கொடுத்துருக்காரு. ஃபார்ம் மோஸ்ட்லி அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலில் அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். கரெக்டாக 7 days தான் டைம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பராக எல்லோரும் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, எஸ்பிஓவில் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறவங்க, ஆல்ரெடி ஒர்க்கு முடிச்சுட்டு பண்ணுறவங்க, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, சஸ்பெண்டில் இருக்கிறவங்க, பிளாக்ல இருக்கவங்க, தெரியாத பண்ணவங்க, தெரிஞ்சு பண்ணவங்க எல்லாருமே காமனாக. இன்னொன்று என்னென்னா, ரீஃபண்ட் பண்ணுறது ஒரு சில கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த 8500 ப்ரீமியம் பிளானில் இருக்கிறவங்க 8500 மேலே ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பே பண்ண அமௌண்ட் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த பர்சன்ஸ் ப்ளஸ் பேசிக் மெம்பர்ஸ்னால் ஒரு 3500 மேலே ஏர்ன் பண்ணவங்க அவங்க பே பண்ண அமௌண்ட் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பர்சன்ஸ் யாராவது ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஆப்ஷன் என்னென்னா, எஸ்பிஓ கேர்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஓ கேர்க்குள்ளே போயிட்டிங்கன்னா கீழே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா கீழே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் கேட்டகரின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து அதர்ஸ் செலக்ட் பண்ணணும். டாஸ்கில் செலக்ட் பண்ணால் கண்டிப்பாக அது இதாகாது. அதர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டெக்ஸ்ட் பண்ணணும். டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு எடிட்டில் போட்டுக்கிறேன். ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ அப்படின்னு சொல்லி போடணும். என்ன பண்ணணும், ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓ அப்படின்னு போட்டுட்டு சப்மிட் கொடுத்துரு. டிஸ்கிரிப்ஷனில் ஐ அக்செப்ட் டு கண்டினியூ எஸ்பிஓன்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அது முடிஞ்சு. அதுக்கான ப்ராசஸ் என்னென்னா, அவங்க முடிச்சுட்டு ஒரு 1 or 2 daysக்கு அப்புறம் உங்களோட ஐடி பெண்டிங்கில் இருக்கா என்னதுன்னு பார்த்து அது மெதுவாக அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லியிருக்காரு. அது ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு 1 weekல ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்து உங்களோட ஐடியை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கான ஆப்ஷன் இது. நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணி ரீஃபண்டுக்கே போகிறேன்றவங்களுக்கான ஆப்ஷன் என்னென்னா, வெயிட் பண்ணுங்கள், அது மேலே இங்கேயே காமிக்கும் பாருங்கள். ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஃபஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் உள்ள போனீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், சரி இருக்காது. இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்னா, நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் இப்போ ஆல்ரெடி இருக்குது சேஞ்ச் பண்ண போனால் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோங்க. யாருனாலே போட்டுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. யாரோட அக்கௌண்ட் நம்பரோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், யாரோட அக்கௌண்ட்டோ அவங்களோட ஹோல்டர் நேம் போடுங்க. ப்ளஸ் பேன் கார்டு யாரோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யார் போகிறீங்களோ அவங்களோட பேன் கார்டு தான் இருக்கணும். அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், இப்போ யாரோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட பேன் கார்டு தான் இருக்கணும். மோஸ்ட்லி அது கம்பல்சரி தெளிவாக பார்த்துக்கோங்க. பேன் கார்டு ஹோல்டர் நேம், பேன் கார்டு யாரோ அதே தான் மேலே கொடுக்குறது தான் இங்கேயும் ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. காமனாக ஐஎஃப்சி கோடு, கன்ஃபார்ம் ஐஎஃப்சி கோடு இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் ரீஃபண்ட் ஃபார்ம் வராது, ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பேமெண்ட் வரது ரொம்ப டிலே ஆகும். அது பார்த்துக்கோங்க. இதுதான் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரீஃபண்ட் ஆகிறோம் பேங்க் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுறது. நீங்கள் அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா போய் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் உள்ள போனீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் எல்லாமே. ஃபஸ்ட்டு உங்களோட நேம், ஐடி, ஸ்டாஃப் ஐடி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதில் தான் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மிஸ்டேக் இல்லை, ஓகே இதிலே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கிறது என்னென்னா, பேங்க் டீல்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன், அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்றதா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக படித்து பார்த்து செக் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். 20மே நீங்கள் கம்பல்சரி அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அக்செப்ட் பண்ணாத மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் 20மே கம்பல்சரி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது ப்ராப்பராக நீங்கள் படித்து பார்த்து ஒன்றும் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணி. ஃபஸ்ட்டு என்னென்னா, பேங்க் டீல்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. செகண்ட் என்னென்னா, நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணி பேமெண்ட் எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் வாங்கிக்கோங்க. சம்திங் நிறைய போட்டிருக்காங்க. நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய இருக்குது அப்டேட்ஸன்ஸ் எல்லாமே. நான் தேர்ட் பாயிண்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் என்னோடய தனிப்பட்ட ரீசனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறது என்னோடய இதில் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்செப்ட் பண்ணியிருக்க பேமெண்ட் சம்திங் கிரெடிட் மை பேங்க் அக்கௌண்ட்லாம் கிரெடிட் ஆகுது. ஃபிஃப்த் என்னென்னா, எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 18% சார்ஜ் டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. அது இப்போ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் பேன் கார்டு என்ன பேன் கார்டு கொடுத்தீங்களோ அது மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு சொல்லி 6th கொடுத்துருக்காங்க. டிடிஎஸ் உங்களோட பேன் கார்டு உங்கள் ப்ரொஃபைல் பேஸ்டு இருக்கிற பேன் கார்டு தான் இது பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. இன்னும் 7th என்னென்னா, நிறைய டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் வித் ஹோல்டிங் சம்திங் இல்லை நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படித்து பார்த்து பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் செல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா கேஸ் டெர்மினேட்டிங் சம்திங்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னா, நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு 30 to 60 நாள் வரும். உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸில் 30 to 60 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கான ரீஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தோம் 9th பாயிண்டில் அதை தான் மென்ஷன் பண்ணிக்காங்க. 30 to 60 ஒர்க்கிங் டேஸில் வரும்னு சொல்லிட்டு.
ஃபோர்த் என்ன ஃப்யூச்சரில் வந்து பெண்டிங்காக இருக்குது அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஓ. இன்னொன்று என்னன்னா எஸ்பிஓக்கான இது அப்டேட்டில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பேமெண்ட் எல்லாமே வாங்கி கிளியர் ஆகிட்டு எஸ்பிஓ பற்றி தப்பாக ஏதாவது பேசணும்னு நினச்சி பேசிட்டீங்க, ஏதாவது சோஷியல் மீடியா ஏதோ ஒன்றில் தப்பாக பேசுனீங்கன்னா உங்கள் மேலே அவங்கள ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதுக்கான அப்டேட்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லா இதுவுமே அதுக்கான அப்டேட்ஸ் தான் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன, அமௌண்ட் ஏதாவது கிரெடிட் ஆகி ஏதாவது இஷ்யூ வச்சுன்னா அதுக்கான அப்டேட் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொன்று இப்போ வந்து உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகிறது தெரியும் தெரியாத போகும், அதுக்கான ஆப்ஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா உங்களோட ப்ரொஃபைல் என்ன மெயில் ஐடி இருக்குது, மொபைல் நம்பர் அதெல்லாம் பார்த்து ஒன்று நார்மல் மெசேஜ் இல்லைனா வாட்ஸ்அப் இல்லைனா மெயில் மூலிமா ப்ராசஸ் பண்ணலாம், மெசேஜ் அக்செப்ட் பண்ண மெசேஜ் அனுப்புகிற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை, அது பார்ப்பாங்க. அப்படியே காமனாக மீதி எல்லாமே ஓரளவுக்கு மோஸ்ட்லி க்ளவுட் ஸ்டோரேஜுக்கான ஒர்க்கு யாரை இதுவும் பண்ணாத நானாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரீசன் சம்திங்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 13th அக்னாலஜி பண்ணுறது தான் எல்லாமே. எல்லா டீட்டெயில்ஸ் காமனாக தான். அந்த இஷ்யூக்காக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அவங்க கவர்மெண்ட் லீகலாக என்னென்ன மூவ் பண்ணி இது பண்ணுறாங்களோ அது மாதிரி. இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இந்த ரீஃபண்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்குது, அமௌண்ட் ரிசீவ் ஆகலை, அந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எஸ்பிஐ கேர் மூலிமா மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணணும். அது தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன 15வது பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகிட்டு 5 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த ரிசீவ் ஆன ப்ரூஃப் அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் பண்ண பேமெண்ட் கொடுப்போம், இல்லைனா வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 16th என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோஷியல் மீடியா அந்த எஸ்பிஓ டெலிகிராம் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. 17th நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டே, அந்த 8000 மேலே ப்ரீமியம் எடுத்துருக்கிறவங்களுக்கு அந்த நீங்கள் பே பண்ண அமௌண்ட் க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக பே பண்ண அமௌண்ட் கொடுக்க முடியாது அப்படின்ற அந்த கண்டிஷன் கீழே வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நாட் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க. பேசிக் பிளான்னா 3500 மேலே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு 3 கண்டிஷன் தான் இருக்குது. 18th என்ன சொல்லியிருக்காங்கன்னா எபோட் கண்டிஷன் ஃபார் இது சம்திங் ஏதோ கொடுத்துருக்காங்க, எனக்கு கரெக்டாக தெரியல, நான் ஃபுல்லாக இது பண்ணலை, நீங்கள் பாருங்கள். 19th என்னென்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கன்னடா, தெலுங்கு அப்படி எல்லாமே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட் மூலியம் மோஸ்ட்லி பண்ணுங்கள். உங்களோட அப்ளைனர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, என்னென்ன இதுக்கு என்னதுன்னு சொல்லிட்டு அது பார்த்து பண்ணிக்கோங்க. 15th என்னென்னா கடைசி பாயிண்ட் இதுதான், உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே பார்த்து பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட்லாம் கிரெடிட் ஆகி கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது தான் 20th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். அது தெளிவாக பார்த்துக்கோங்க. ரீஃபண்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே மோஸ்ட்லி ரீஃபண்ட் எல்லா ஆப்ஷனுமே டிக் பண்ணுற மாதிரி தரும். நீங்கள் ஒரு சிலது படித்து பார்த்து டிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக. மோஸ்ட்லி எல்லோரும் படித்து பார்க்காத அப்படியே எத்தனை பாயிண்ட் இருக்கோ எல்லாமே காமனாக டிக் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுவாங்க. அது பார்த்துக்கோங்க. இன்னொன்று ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ஆப்ஷன் எஸ்பிஐ கேரில் போய் அதர்ஸில் போய் நீங்கள் ஐ அக்செப்ட் டிஸ்கிரிப்ஷனில் ஐ அக்செப்ட் டு கண்டினியூன்னு கொடுத்துக்கணும். அந்த கேட்டகரியில் அதர்ஸ்ன்னு கொடுத்துக்கணும். அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் 8000 மேலே எடுத்து அந்த பர்சன்ஸாக இருக்குன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணி ரெகுலராக ஒர்க் பண்ணணும். நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒர்க் பண்ணாத விட்டிங்கன்னா உங்கள் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க, பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடான ஆடியோ தான் சாரும் நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாரு. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இருக்கும். அது தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒர்க்ஸ் எல்லாமே சார் மண்டே அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அதுவும் நோட்டீஸ் போர்டு அப்டேட் பண்ணுவார், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணால் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்து சேரும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.